ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நான் இன்றைக்கி கடல மாவும் மைதா மாவும் போட்டு ஒரு போண்டா செய்ய போகிறேங்க. உருளைக்கிழங்கு வச்சு அதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேங்க. இட்லி மாவு ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கறி மசாலா பொடி கொஞ்சம் வேணும், மஞ்சத்தூள் வேணும், சால்ட்டு, இது கடல மாவு, இது பச்சரிசி மாவு, மலை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, புதினா, கொத்தமல்லி தழை, கருகாப்பந்தழை, பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் இவ்வளவு தான். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கடலெண்ணெய்ங்க, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்து பருப்பு இதெல்லாம் போட போகிறேன். எண்ணெய் காஞ்சிச்சுன்னா கடுகு உளுந்து பருப்பு போடுறேன். வெங்காயம் போடுறேங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, கருகாப்பந்தழை எல்லாத்தையும் ஒன்றா போடுறேன். ஏன்னா இது எல்லாத்தையும் ஒன்றா வணக்கிறது, அதனால் ஒன்றா போடுறேங்க. ஆனியன் கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இது கூட கொஞ்சம் சால்ட்டு போடணுங்க. சால்ட்டு, கறி மசாலா பொடி கொஞ்சம் போடணும். பிரியாணி மசாலா இருந்தாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுங்க. அடுத்து கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இது கூட உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வணக்கணுங்க. உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறேங்க, அதனால் உப்பு போட தேவையில்லை. நல்லா வணங்கிடுச்சுங்க. நான் இப்போ இது ஆறுனதுக்கு அப்புறமா தான் உருண்டை பிடிக்கணும். அதுக்குள்ளே நான் மாவெல்லாம் கலந்து வச்சுக்கிறேங்க. இந்த அளவுக்கு நல்லா வணக்கிடணுங்க. இனி ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா உருண்டை பிடிச்சி மாவில் போட்டு நம்ம எடுத்து போட்டுக்கலாம். நான் இப்போ அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இந்த சின்ன கப்பில் 1 கப்பு மாவு போட்டிருக்கிறேங்க. இதை நான் இதில் போட்டுக்கிறேன். இது கூட கொஞ்சம் அரிசிமா கலந்து போட்டுக்கலாம். இட்லி மாவுங்க, ஒரு அரை கரண்டி ஊற்றிக்கலாம். போதுங்க. மைதா 3 ஸ்பூன் போடுறேங்க. மூணு ஸ்பூன் போட்டாங்க. இந்த கரண்டியில் சின்ன ஸ்பூன் தான். இதில் 3 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரே 1 ஸ்பூன் போடுறேன். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். லைட்டாக போட்ட போது, ஏன்னா ஏற்கனவே மாவுலேயும் உப்பு காரம் எல்லாமே இருக்கும். கொஞ்சம் சால்ட்டு போட்டேங்க. பிரியாணி பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ தேவையானதெல்லாம் போட்டாச்சுங்க. இனி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துட்டு அது உருண்டையெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா மாவில் போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வடை போட்டுட்ருக்குறேங்க, போண்டா போட்டுட்ருக்குறேன்.
உருளைக்கிழங்கு நல்லா உருண்டு வந்துடுச்சு. வெந்துடுச்சுங்க. நான் எடுக்கிறேன். மெதுவாக மகராசி சூப்பராக வந்துடுச்சுங்க. நான் ஒன்று சாப்பிட்டு காட்டுறேன். ஜம்முன்னு இருக்குதுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.